ஒரு 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 மாத்திரையோட வேலை பார்த்தீங்கன்னா அது ரூபா இருக்கும். அந்த ரூபாயில் 20 ஒரு மாத்திரையோட வேலை ரூபா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த 20 பைசா தான் ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கான செலவு. மீதி இருக்கிற 80 பைசாவுமே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80 பைசாவிலிருந்து தான் ஒவ்வொரு அலோபதி டாக்டர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் விளம்பரப்படுத்துறது முதற்கொண்டு எல்லாமே அந்த 80 பைசாவில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டாக்டருக்குமே இதுலேருந்து ஏகப்பட்ட கமிஷன் போகுது. ஒரு மருந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ரெப்பும் அந்த டாக்டர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு டைப் இருக்குது. ஒரு மருந்து அந்த மருந்து கம்பெனிகளுக்கும் அந்த டாக்டருக்கும் நடுவில் ஒரு பெரிய டைப் இருக்குது. அந்த டைப் என்ன டைப்னா அந்த அந்த கிளினிக் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் செய்வாங்க. ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தேவையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அதை செய்வாங்க. ப்ளஸ் அது போக அந்த டாக்டர்ஸ்க்கு எவ்ரி இயர் வந்து வேர்ல்டு லெவல் டூர்லேருந்து முதற்கொண்டு அவங்க ஒரு நாள் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி ஒரு நாள் பார்ட்டி ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா விதமான கம்ஃபர்ட்டும் வந்து ஃபெசிலிட்டிஸும் யார் செஞ்சு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கம்பெனிகள். இந்த மருந்து கம்பெனிகள் எதுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை பேஷண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதோடைய விலை அசல் ரேட், அது கெமிக்கல், அது மேனுஃபேக்சரிங் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 120 பைசே தான். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 1 ரூபி ஒரு மெடிசன் நம்ம வாங்குவோம்னா அதோடைய அவங்களுக்கான செலவு 20 பைசே. மீதி இருக்கிற 80 பைசாவும் டாக்டர்ஸ்க்கு செலவு பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு லாபம். அப்போ இப்படி தான் வந்து ஒவ்வொரு இங்கே மட்டும் கிடையாது. இதே மாதிரி லேப்லேயும் இதே மாதிரி தான். ஒவ்வொரு டாக்டர்ஸ் வந்து அந்த லேபை ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற பில் அமௌண்ட். அப்போ அந்த லேபுக்கு தேவையான ரசாயன பொருட்கள், இப்போ ஒரு லேபுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ரசாயன பொருட்களும் இந்த அந்த மருந்து கம்பெனிகள் வழங்குறாங்க. அப்போ அந்த மெடிக்கல் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு செயின் சிஸ்டமில் தான் வந்து எல்லா இந்த இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் அலோபதி வந்து இயங்கிட்டு இருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியோடைய மெயின் டார்கெட்டே இந்தியன் டாக்டர்ஸை வந்து அவங்க ஒரு இதில் டைவெர்ட் பண்ணி பணம் அப்படிங்கிற இடத்துல டைவெர்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு எதிரான அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு எதிராக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க டாக்டர்ஸ் எல்லாருடைய ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது ஏன் அந்த பணத்தை வந்து அவங்க பணம் தான் அவங்களுக்கு டார்கெட் இருக்காங்க. இதுவே வந்து ஒரு 25-30 வருஷம் ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. அதிகப்படியான மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு தான் அவங்க வந்து மதிப்பு. அவங்களுக்கு வந்து அந்த டாக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே தவிர பணத்தை செலவு பண்ணி அவங்களாம் டாக்டர்ஸ் ஆகலை. அதனால அவங்களுக்கு ஒரு மினிமமாகவும் தன்னுடைய மருத்துவ தொழிலுக்கு மினிமமாக அவங்க வந்து உண்மையாக இருந்திருக்காங்க. அவங்க படித்த கல்வி வேணால் தவறாக இருந்திருக்கலாம், சொல்லிக் கொடுத்த முறை வேணால் தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மனசாட்சி இருந்தது. ஆனால் இப்போ இருக்க டாக்டர்ஸ் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மெடிக்கல் சீட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உழைப்பு இல்லை, எல்லாமே பணம் மயமாக மாறிடுச்சு. அப்போ லட்சக்கணக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த லட்சக்கணக்கில் பணம் போட்டு பணம் எடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெடிக்கல் ஃபீல்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு. எப்படி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எம்பிபிஎஸ்க்காக அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அவங்க எடுக்கணுன்றது மட்டும்தான் டார்கெட். அதுக்கான அத்தனை ரூட்டுமே வந்து அவங்க கொண்டு வராங்க. அத்தனை ரூட்டும் லேப் வழியாகவும் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆப்ரேஷன் சிசேரியன் இந்த மாதிரியான அதுலேருந்து வர ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் வந்து மெடிசின்ஸ்னால இப்படி தான் வந்து ஒரு டாக்டர்ஸ் இயங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு அலோபதி டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மரபொழி மருத்துவர்களை குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களெல்லாம் குவாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலி டாக்டர்லாம். குவாக்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா போலி டாக்டர். மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே போலி டாக்டர். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. காலகாலமாக அந்த மனித குலம் வாழ்ந்ததுலேருந்து நம்ம சித்தர்களும் வைத்தியர்களும் ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி முறைப்படுத்தி இந்த செடி, இந்த பூ, இந்த காய், இந்த பட்டை, இந்த வேர் எல்லாமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு ப்ரூவ் பண்ண மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே வந்து குவாக்ஸாம். எந்த விதத்திலையுமே அறிவியல் பூர்வமாக இல்லாதது. ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா கூட அந்த மருந்தால் பரிபூர்ணமான குணம் அடைவாங்களான்ற நிச்சயமே இல்லாத ஒரு போலித்தனமான மருத்துவம் வந்து மருத்துவர்கள் வந்து மரபொழி மருத்துவர்களுக்கு வேக்சிடுறாங்க. உண்மையிலேயே அவங்க தான் வந்து போலி டாக்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. எல்லா பொதுப்படையாக ஒரு டாக்டர் கிட்ட போய் சித்தா மெடிசன் எடுக்கிறேன், ஆயுர்வேதா எடுக்கிறேன், அக்குபஞ்சர் எடுக்கிறேன்னு போய் சொல்லி பாருங்கள். அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட அதெல்லாம் எடுக்காதீங்க, அவ்வளோதான், அதாயிடும் இதாயிடும் சொல்லுவாங்க. இவங்களாம் போலி ஏமாத்துறாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். காலம் ஃபுல்லாக ஒவ்வொரு நோய்க்குமே காலம் ஃபுல்லாக வந்து மெடிசின்ஸ் கொடுத்து லைஃப் லாங் ஒரு நோயாளியாக வாழ்நாள் முழுக்கமான லாங் லாஸ்டிங் தொந்தரவுகளை சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குற ஒரு மருத்துவமாக வந்து
யார் எது இருக்குன்னா அலோபதி தான் இருக்குது. அவங்க தான் உண்மையிலே குவாக்ஸ் போலி மருத்துவர்கள். ஆனால் சொல்கிறது முழுக்க மரபொழி மருத்துவர்கள். இதுக்கு காரணம் என்ன? இந்த குவாக்ஸ்ன்ற பேரை வாங்கிட்டோம் இன்றைக்கும் மரபொழி மருத்துவர்கள் அமைதியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா விதமான ரைட்ஸையும் அவங்க விட்டு கொடுத்துட்டோம். அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரிங்கிறது எந்த மருத்துவர்களுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னியல்பில் நடக்கிற ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அதையே வந்து மரபொழி மருத்துவர்கள் கிட்ட மருத்துவர்கள் அந்த காலத்தில் வந்து தாதிகள் வீட்டில் அதுக்குன்னு ஒரு ஆதி பட்டர்கள் இந்த மாதிரியான வைத்தியர்கள் இவங்க தான் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து அலோபதி கையில் வந்து டெலிவரி போயிடுச்சு. ஏன்னா மரபொழி மருத்துவர்கள் பார்த்தாங்கன்னா இறந்து போயிடுவாங்களாம், குழந்தைகள் இறந்து போயிடுமா. எந்த வகையில் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த தாய்க்கும் வந்து கிரிட்டிக்கல் பொசிஷன் வரலையா, குழந்தைகள் இறக்கிறது இல்லையா. ஆனால் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். மரபொழி மருத்துவர்கள்கிட்ட ஏதாவது ரேர் கேஸ் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நெகட்டிவாக ஆயிடுச்சுன்னா உடனே மொத்த மரபொழி மருத்துவர்கள் மேலேயும் பழி போட்டிருப்பாங்க. நம்மளும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து அமைதியாக வந்து மரபொழி மருத்துவங்கள் எல்லாருமே வந்து டெலிவரி அப்படிங்கிற பார்ட்டை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துரும். இப்போது ஒரு மெடிக்கல் அசோசியேஷன் எடுத்தாலுமே ஐஎம்சின்னு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் தான் சொல்லுவாங்க எதுக்கு, அலோபதிக்கு. ஆனால் இதே வந்து சித்தாவோ ஆயுர்வேதாவோ இருந்தால் சித்தா மெடிக்கல் கவுன்சில் இல்லை வந்து நேச்சுரோபதி மெடிக்கல் கவுன்சில் இல்லை ஆயுர்வேதா மெடிக்கல் கவுன்சில் யுனானி மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு அந்த மருத்துவத்தோட பேரோடு தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இந்தியன் மெடிக்கலே கிடையாதான். ஆனால் அலோபதி மட்டும்தான் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். என்ன ஒரு அப்பட்டும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மருத்துவத்தை வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குற நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்டும் சரி, காலாதி காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒவ்வொரு மருத்துவங்களும் அக்குபஞ்சர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கியிருக்கு, 8000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் உருவாகியிருக்கு, சித்த மருத்துவங்கள் அதுக்கும் முன்னாடி உருவாகியிருக்கு. அது தோன்றி அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த காலத்தை தான் வந்து திருவள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றின குறிப்புகள் எழுதியிருக்காரு. அப்போ அது எதுக்கு முன்னாடி தோன்றிருக்கணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ அதே மாதிரி தான் ஆயுர்வேதாவும் அதுவும் ஒரு சில வருஷங்கள் ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின ஒவ்வொரு மரபொழி மருத்துவத்தையும் வந்து இவங்க எல்லாம் குவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் போலி மருத்துவம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் உலக இந்திய அளவில் கூட அங்கீகாரம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த மருத்துவத்துக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் பேர். ஏன்னா இதை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன். வெள்ளை சட்டை போட்டவன்லாம் நல்லவன், வெள்ளையாக இருக்கிறவன்லாம் நல்லவன், அவங்க தான் மட்டும்தான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற பொதுப்படையான விஷயங்கள் தான் மக்களுக்கு மத்தியில் பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. வெள்ளைக்காரங்க போனது மட்டும் இல்லை, அவங்க போகும்போது அவங்களுடைய தடயத்தை இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. சுதந்திர இந்தியா இன்றைக்கி இல்லை, அடிமை இந்தியாவில் தான் இருக்கும். எது வழியாக அடிமைப்பட்டிருக்கோம்? மருத்துவம் வழியாக அடிமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி மருத்துவர்களாக நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து வெளிநாட்டு கம்பெனி ஒவ்வொருத்துக்கு அமெரிக்கா முதற்கொண்டு இங்கிலாந்து முதற்கொண்டு ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் மருந்து கம்பெனிகளும் அடிமை ஆகியிருக்கும். ஒரு மருந்து அவன் கண்டுபிடிக்கிறான்னா அந்த மருந்து அவங்க ஊரில் அவன் கொண்டு வர மாட்டான். அது அதிகப்படியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா இந்தியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான வளர்ச்சியே இல்லை இப்போ வளர்ந்துட்டுருக்க நாடு, வளர்ச்சி அதாவது அவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கிற நாடுகளுக்கு தான் இதை வந்து இப்போ புழக்கத்தில் கொடுப்பான். இங்கே இருக்கிற பேராசிட்டமால் வெளிநாட்டில் போய் இருக்கான்னு பாருங்கள். எந்த கம்பெனிலையுமே பேராசிட்டமால் இருக்கவே இருக்காது. எந்த கடையிலையுமே பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் இங்கிலாந்துலேயோ இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி விக்ஸ் இங்கே சராசரியாக எல்லார் வீட்லேயும் எல்லார் கையிலேயும் புழங்கிட்டு இருக்கு இல்லையா விக்ஸ். இந்த விக்ஸ் கம்பெனியும் எந்த விதமான அமிர்தாஞ்சன் பாமும் அங்கே கிடையவே கிடையாது ஃபாரின் கண்ட்ரிஸ். ஆனால் இந்தியாவில் சாதாரண ஒரு பொட்டி கடையில் கேட்டால் கூட விக்ஸ் கிடச்சிடும். எந்த அளவுக்கு நம்மளாக இருக்கும். ஏன்னா விக்ஸில் அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, பேராசிட்டமால் அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க நாட்டு மக்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்தியா மாதிரியான சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் வந்து எப்படியோ கெட்டு போகணும். அவங்கள வச்சு இவங்க ஆய்வு நடத்துகிறாங்க. அவங்களுடைய மருந்துகள் எல்லாத்தையும் இங்கே வியாபாரம் பண்ணுறது, இங்கே இருக்கிற மக்களை வச்சு அவங்களுடைய மருந்துகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்தியாவை வந்து இன்னமும் அடிமைக்கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அதுக்கு யார் காரணம்? அவங்க இல்லை, நம்மளே தான் காரணம். நம்மளே அவங்களுக்கு அடிமையாகிட்டோம். இதுதான் காரணம். பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி நாம் வந்து எல்லாருமே அடிமையாகிட்டோம். இந்த நிலை மாறணும் அப்படின்னா திரும்பவும் மரபொழி மருத்துவங்கள்லாம் தன்னுடைய இயல்புக்கு திரும்பவும் மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே வந்து புழக்கத்துக்கு வரணும். எப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தோ ஒவ்வொரு பக்கத்துலேயும் வடக்கு பக்கத்து ஆயுர்வேதா, இஸ்லாமியர்கள் யுனானி, இந்த பக்கம் தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சித்த மருத்துவம், கேரளாவில் ஆயுர்வேதம், இப்படி வந்து நிறைய மரபொழி மருத்துவர்கள் நாட்டு வைத்தியங்கள்லாம் வந்து